2, 11, 20, 29 இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு திருமண பொருத்த எண் என்னன்னு சொல்லுங்க. அதே மாதிரி பொருந்தாத எண் என்னன்னு சொல்லுங்க. பொதுவாக 2, 11, 20, 29 பிறந்தவங்க சந்திரனுடைய எண் ஆதிக்கத்தில் உள்ளவங்க. இந்த இதுல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க பெரும்பாலும் விரும்பி திருமணம் பண்றவங்கன்னு சொல்லக்கூடியது. லவ் மேரேஜஸ் ரொம்ப விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த எண்ணில் பிறக்கிற பெண் குழந்தைகள் வச்சிருக்க பெற்றோர்கள் சின்ன வயதிலேயே அவங்களுக்கு திருமணத்தை முடிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்து பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நீங்க கொஞ்சம் விட்டீங்கன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க திடீர்னு ஒரு நாள் எதையாவது ஒன்று சொல்லும்போது திடீர்னு உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும். இவங்க விரும்பி திருமணம் பண்றது நல்ல இயல்பா பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலும் என்ன எண்கள்ல பண்ணக்கூடாதுங்கிறத நான் சொல்லிடுறேன். 5, 8, 9 எண் ஆதிக்கர்கள்னு சொல்றது. 5, 8, 9 எண் ஆதிக்கர்கள்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 5, 14, 23, அதே மாதிரி 8, 17, 26, அது மாதிரி 9, 18, 27 இந்த 3 எண் ஆதிக்கர்கள் 5, 8, 9 பிறந்த ஆதிக்கர்களை இதுல சேர்க்கவே கூடாது. மற்ற எண் ஆதிக்கர்கள் எல்லாமே ரொம்ப பொருத்தமா இருக்கும். இந்த 5, 8, 9 ஆதிக்கர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு டைப்பா இருப்பாங்க. 5ஆம் நம்பருங்கிறது பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டை விரும்புவாங்க. 8ஆம் நம்பர் ஆதிக்கர்கள் கர்மா சம்பந்தப்பட்ட எண்ணுங்கிறதுனாலையும் 9ஆம் நம்பருங்கிறது உஷ்ண சம்பந்தப்பட்டது, நீர் நெருப்பு ஒன்று சேராது. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால இந்த 2ஆம் நம்பர் ஆதிக்கர்களுக்கு இந்த எண்காரர்கள் பொருத்தமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இல்லாம ஃபாஸ்ட் லைஃப்ல இருக்கிறவங்கிறதுனால இவங்க பாத்தீங்கன்னாக்க கற்பனா உலகத்துல பெரும்பாலும் கற்பனை உலகத்துல செஞ்சிருக்கிறவங்க. இதெல்லாம் இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா பண்ணலாம் அப்படின்னு கற்பனா உலகத்துல இப்ப ரியலாவே கொடுத்தா கூட அவ்வளவு சிறப்பா இருக்காது. அவங்களுக்கு ஒரு காரே கொடுத்து அந்த காரை கற்பனையில பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா என்ஜாய் பண்ணுவாங்க. அதே ரியலா கொடுத்தோம்னா அவ்வளவு தூரம் பிடிக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி கற்பனா உலகம் கிரியேட்டிவிட்டி உள்ளவங்க. ஸோ இவங்களை புரிஞ்சு நடக்கிறவங்களா தான் வர்றவங்க தான் சிறப்பா இருப்பாங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். இப்போ ஆண் வர்க்கமா இருக்குன்னு வைங்களேன், இந்த 2ஆம் நம்பர் ஆதிக்கமே ஆண் வர்க்கமா இருக்குன்னா அவங்க பெரும்பாலும் அம்மா பேச்சை தான் அதிகமா கேட்பாங்க, அல்லது சகோதரி பேச்சை தான் அதிகமாக கேட்பாங்க. திருமணத்துக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஸோ வரக்கூடியவங்க அதை புரிஞ்சு நடந்துக்கிறவங்களா அவங்க எண்கள்ல வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க சேர்க்கக்கூடிய இந்த 5, 8, 9 தவிர்த்த எண்கள் எல்லாருமே இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். விரும்பி திருமணமே பண்ண போறாங்க அப்படின்னா கூட அவங்க பிறந்த தேதியை கேட்டுக்கிட்டு பண்ணுங்கிறது தான் இதோட கருத்து, அடிப்படை கருத்து.